Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல ப்ளம் கேக் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறது அப்படிங்கறது பார்க்கலாம். கிறிஸ்மஸ் வரப்போகுது. எல்லாரும் வீட்ல இந்த கேக் ரெடி பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. நம்ம பேக்கரியில வாங்குறதை விட ரொம்ப டேஸ்டா வீட்ல செஞ்சிரலாம். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நான் இத ஓவன்லயே செஞ்சிருக்கேன், குக்கர்லயே செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு இது மாதிரியான ஆரஞ்சுனாலும் சரி தான், இல்லைனா இது மாதிரியான ஆரஞ்சுனாலும் அதில் உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துருங்க. சின்ன விதை கூட இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் எல்லா விதைகள் எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் 3/4 கப் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட உங்கள் கையில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் உலர் திராட்சை 1/4 கப் அளவுக்கு, பிளாக் கலர் அண்ட் எல்லோ கலர் ரெண்டும் எடுத்திருக்கேன். அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே இது முந்திரி பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம், இது கொஞ்சம் ட்ரையாக இது மாதிரி இருக்கிற பேரிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்கிறது எடுத்தால் நல்லா இருக்காது. அப்புறமா செர்ரி இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து இதை நம்ம குறைஞ்சது 1 மணி நேரமாவது அந்த ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்கணும். அப்போ தான் இதில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த டேட்ஸையும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்து எல்லாம் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்கள் கையில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு இரும்பு சட்டி வச்சு அதில் 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. சீனி ஃபுல்லாக கரைஞ்சி இது மாதிரி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள். இது டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சு கொதிக்கிற சுடு தண்ணி இதில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக அப்படியே சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு 1/4 கப் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா திரும்ப 1/4 கப் சேர்த்து கரைச்சி விட்ருங்க. இது சேர்க்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது மாதிரி டார்க் கலர் ப்ரௌன் கலர் ஆகும். இது கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கேக் கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற விட்டுலாம். இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ட்ரையான மிக்சி ஜாரில் 5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்து அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து அதை தனியாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு ட்ரையான மிக்சி ஜாரில் 2 முட்டை எடுத்துருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே சேர்த்துக்காதீங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்து அது கூடவே 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது மாதிரி சேர்க்காதீங்க. வாசனை இல்லாத ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்செடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நாம் கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த பாத்திரங்கள்லையும் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஜல்லடை வச்சதுக்கப்புறமா அதில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது கூடவே ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சுகர் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதுவும் இது கூட சேர்த்து இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கேக் செய்கிறப்போ யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் இருக்கணும். அதாவது ரொம்ப குளிராகவோ இல்லை ரொம்ப சூடாகவோ எந்த பொருளும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஊற வச்சு 1.5 மணி நேரத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. இப்போது இதிலேருந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் தனியாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது கூட 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டாமல் எல்லா கேக்கில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டை, அப்புறம் எண்ணெய், அது கூடவே சுகர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரமல் சிரப் சேர்த்து அது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஆரஞ்சு ஜூஸ் ஒரு பவுலில், அதுவும் இது கூட சேர்த்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அப்புறமா அந்த
ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து எல்லாமே இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஒருவேளை மைதா மாவு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் ஜாம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் கையில் என்ன ஜாம் இருந்துச்சுனாலும் அது சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் நம்ம கேக்குக்கு கிடைக்கும். இது இந்த பேட்டர் ரெடி பண்ணுறப்போ நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸில், அதில் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்குறப்போ இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறமா முட்டை யூஸ் பண்ணாதவங்க அதுக்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஆரஞ்சு, நல்லா கழுவின ஆரஞ்சாக எடுத்துக்கோங்க. கழுவி நல்லா துடைச்சதுக்கப்புறமா இதில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் இல்லாமல் ஆரஞ்சு கலர் மட்டும் வர்ற மாதிரி சின்ன கிரேட்டரில் இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட ப்ளம் கேக்கில். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கணும், நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட்டு சேர்த்து இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம இந்த ஜாம் அப்புறமா இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட்டு சேர்க்குறதுனால நம்ம கேக் வந்து பேக் ஆகிற டைமு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி அப்புறமா நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து 160 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கேக் பேட்டர் வச்சு 170 டிகிரியில் ஒரு 40லேருந்து 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கேக் வந்து நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 நாளுக்கு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் பேக்கரியில் வாங்கினோம் அப்படின்னா அவங்க டால்டா அப்புறம் ஃப்ளேவருக்காக கலருக்காக ஏதாவது கெமிக்கல்ஸ் சேர்த்துப்பாங்க. நாம் அது எதுவும் இல்லாமல் வீட்டிலே ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக நாம் செஞ்சுருக்கோம். பாருங்கள், இதை ஒரு பட்டர் பேப்பரில் இது மாதிரி கவர் பண்ணி வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க கேட்குறப்போ எடுத்து கொடுத்துக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நிறைய அமௌண்ட்டு நீங்கள் இது செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சுகர் சிரப் கரைஞ்சிடாமல் கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆரஞ்சில் வந்து சீட்ஸ் இல்லாமல் அதை கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இது மாதிரி உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அந்த குக்கரை ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த லிட்டு, அதாவது மூடியில் இருக்கிற அந்த கேஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரப்பர், அதை எடுத்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போது வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தோட அளவு பார்த்துக்கோங்க. பெரிய சைஸ் குக்கர் எடுத்திங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன குக்கர் அப்படின்னா சின்ன பாத்திரம் எடுத்து இந்த பேட்டரை வந்து 2 கேக்காக ரெடி பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன். இது மாதிரி பண்ணாதீங்க. 3/4 அளவுக்கு அந்த பாத்திரத்தில் பேட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நான் ஃபுல்லாக வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அடிப்பக்கம் கொஞ்சமாக கரிஞ்சிருச்சு. அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ மேலே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கர் வந்து இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. அது மேலே ஒரு சில்வர் பிளேட் போட்டு அது மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை வச்சுக்கலாம். இது மேலே நான் கொஞ்சமாக கோகோ பவுடர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா லைட்டாக தூவி விட்டுருங்க. இப்போது நம்ம குக்கரை மூடி போட்டு 40லேருந்து 50 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இது பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 40 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போது 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கேக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உள்ள இது மாதிரி ஒரு குச்சி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இது வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த உப்பை நீங்கள் இனி சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நம்ம பேக் பண்ணுறப்போ இதே உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் பேக் பண்ணால் இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆனால் இதில் அடிப்பாகம் மட்டும் கொஞ்சம் கரிஞ்சிருச்சு. அதனால் பேட்டர் அந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 பங்கு மட்டும் சேர்த்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அடிப்பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மேலே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுதான் அடிப்பாக்கம். நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்